வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த வீக் வந்துட்டு நம்மக்கிட்ட நியூ அரைவல் என்ன பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கப்போம். பாருங்கள், நல்ல ரிச் கலரில் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்பி ஹவுஸில் ஜெர்மன் ஷெப்பர்டில் பியூர் லாங் கோட் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லாங் கோட் பப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. அப்போ மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமா அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற வந்துட்டு பட் பப்பீஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கு அடுத்து நம்மளோட பப்பி ஹவுஸில் இப்போ என்ன அரைவலாக இருக்குது அப்படின்னா பியூட்டிஃபுல்லான லேபடார் பப்பீஸ், சர்டிஃபைடு லேபடார் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லேபடார் பப்பீஸ் வந்துட்டு 3 கலரில் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபான் கலர், இன்னொன்று பிளாக்கு, இன்னொன்று சாக்லேட் ப்ரௌன். இதில் வந்து ஷேடு கொஞ்சம் வித்தியாசப்படும். ஃபான் மட்டும் ஒயிட்டு, அதுக்கப்புறமேலே லைட் ஃபான், டார்க் ஃபான் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ நம்மளோட பப்பி ஹவுஸில் நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் க்யூட் பப்பி ஹவுஸ். நம்ம க்யூட் பப்பி ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் அமைஞ்சிருக்கு. சேலமில் வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பிச்சுபாளையன்ற பகுதியில் நம்மளோட பப்பி ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த வீக் வந்துட்டு நம்மக்கிட்ட நியூ அரைவல் என்ன பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்குன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான நியூ பெட்ஸோட அப்டேஷன் நம்மளோட சேனலில் வீக்லி வந்துட்டுருக்கு. ஸோ நியூ அப்டேஷன் வரப்போ உங்களுக்கு பிடிச்ச பப்பீஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ். ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸில் நீங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பர் பப்பீஸ் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் பாருங்கள், நல்ல ரிச் கலரில் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்பி ஹவுஸில் ஜெர்மன் ஷெப்பர்டில் பியூர் லாங் கோட் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லாங் கோட் பப்பீஸாக இருக்காது வளர்க்கணும் அப்படி ஆசையாக இருந்தால் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த பப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பப்பீஸ். அது என்ன லாங் கோட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜெர்மன் ஷெப்பர்டில் 3 கேட்டகரி ஆஃப் கோட்டிங் வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து ஒன்று ஷார்ட் கோட்டு, இன்னொன்று லாங் கோட்டு, இன்னொன்று புஷ் கோட்டு. ஸோ புஷ் கோட் அப்படிங்கிறது நல்ல ஹேர் ஃபர்ரி சூப்பராக இருக்கும், ஹெவியாக இருக்கும், லைக் கரடிக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸு ரொம்ப ஓவராக இருக்கும். அதை விட்டால் லாங் கோட்டுங்கிறது உங்களுக்கு லென்த்தி ஹேரு நல்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதை விட்டால் ஷார்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் வந்து சின்னதாக லைக் லேப் மாதிரி இருக்கும் சின்ன ஹேரு. ஸோ அது வந்துட்டு ஷார்ட் கோட். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோட் மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி. அதை விட்டால் லாங் கோட்டு அதை விட கொஞ்சம் அதிகம். புஷ் கோட்டு ரொம்ப ஹெவி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங் கோட் பப்பீஸ். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி லைக் பண்ணுறது இப்போ வந்து லாங் கோட்டு தான் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ரிச் டேனில் ஜெர்மன் ஷெப்பர்ட் மேல் ஃபீமேல் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் டு மேல் ஃபீமேல் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பட்ஜெட்டில் பப்பி எடுக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேல் வந்துட்டு என்ன ப்ரீடுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்டிங் பர்பஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த கார்டிங் பர்பஸில் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸில் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. அப்போ மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமா அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற வந்துட்டு ப்ரீடு வந்துட்டு கார்டிங் பர்பஸுக்கு, வீட்டு யூஸ் அப்படின்னா வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, இல்லை நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஃபீமேல் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இதே நீங்கள் ஒரு தோட்டம் ஒரு பங்களா பெரிய டைப்பில் இருக்குது கார்டிங் பர்பஸுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் மேல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஃபீமேல் செலக்ட் பண்ண சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன் ஃபியூச்சரில் ஓகேங்களா டாக் வந்துட்டு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமேல் வந்துட்டு ஃபீமேல் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மேலுக்குமே இருக்குது. மேல் வந்துட்டு 1.5 இயர்ஸில் மெச்சூர் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு மேட்டிங் விடணும். அப்படி இல்லைன்னா அக்ரெசிவாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு லேடிஸால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிற இடத்துலையுமே கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருப்பாங்க மேல். ஃபீமேல் டாக் அப்படி கிடையாது. ஃபீமேல் டாகோட அந்த பீரியட்ஸ் ஹீட் சைக்கிள் வந்து 6 months ஒன்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த டைம் மட்டும் ஒரு 5 days வந்துட்டு ப்ளீடிங் இருக்கும். அது பட் ஆனால் நம்மளுக்கு டிஸ்டர்பாக தெரியாது. சரிங்களா? அந்த டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீடிங் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறலாம். தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஃபீமேலில் இருக்குது. பட் ஆனால் மேலில் கம்பல்சரி நீங்கள் வந்து அவனை ப்ரீடிங்க்கு விடணும். விடலை அப்படின்னா அக்ரெசிவாக இருப்பான்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் இது எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு அது பண்ணுறதை விட நீங்கள் அதுக்கு இயற்கையாக படைக்கப்பட்டது எல்லாமே அதுக்கு தான். ஸோ அப்போ வந்துட்டு அவங்களோட இதை வந்து நேச்சரை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தேவைக்கு என்ன ப்ரீடு, அதே மாதிரி
எந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறத பொறுத்து மேல் ஃபீமேலை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மேல் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 கோட் பண்ணுறோம், ஃபீமேல் வந்துட்டு 13,000 கோட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா குவாலிட்டி. ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டு. அதே மாதிரி டாக் வந்துட்டு 45 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துருவோம். 45 டேஸ் பிலோ இருக்கிறப்ப வேக்சினேஷன் எதுவும் பண்ணுறதில்ல, டிவார்மிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக லாங் கோட் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக நம்மளை பப்பி ஹவுஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கு அடுத்து நம்மளோட பப்பி ஹவுஸில் இப்போ என்ன அரைவலாக இருக்குது அப்படின்னா பியூட்டிஃபுல்லான லேபடார் பப்பீஸ், சர்டிஃபைடு லேபடார் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லேபடார் பப்பீஸ் வந்துட்டு 3 கலரில் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபான் கலர், இன்னொன்று பிளாக்கு, இன்னொன்று சாக்லேட் ப்ரௌன். இதில் வந்து ஷேடு கொஞ்சம் வித்தியாசப்படும். ஃபான் மட்டும் ஒயிட்டு, அதுக்கப்புறமேல லைட் ஃபான், டார்க் ஃபான் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ நம்மளோட பப்பி ஹவுஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் கலர் லேபடார் பப்பீஸ் அண்டு பிளாக் கலர் லேபடார் பப்பீஸ். லைக் தட் பிளாக் அண்ட் ஒயிட் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் லைன்ஸ் லேபடார் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வித் சர்டிஃபைடோட. பிளாக் டெவில் எவ்வளோ சூப்பர் பப்பீஸ் பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியான லேபடார் பப்பீஸ் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வித் சர்டிஃபைடோட வேணும்னாலும் வாங்கிக்கலாம், சர்டிஃபைடு இல்லைனாலும் வித்தவுட்லேயும் தரோம். சர்டிஃபைடு அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட ஃபாதர் மதர் வந்துட்டு சர்டிஃபைடோட இருக்கும். ஸோ அதனோட ஃபாதர் மதர் இந்த சாம்பியன் ஓகேங்களா, டாக் ஷோவில் வந்துட்டு வின் பண்ண டாக் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியான பப்பீஸாக இருக்கிறப்ப ப்ராமிசிங் பப்பீஸ்ன்னு சொல்லலாம். இதோட குவாலிட்டி வந்துட்டு இதனோட அவுட்புட் வளர்ந்தால் ரொம்ப சூப்பராக வரும். லைக் தட் அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்படின்றக்கோசரம் தான் அந்த சர்டிஃபைடோட வாங்குறது. ஸோ உங்களுக்கு சர்டிஃபைடோட வேணுனாலும் வாங்கிக்கலாம், வித்தவுட் சர்டிஃபைடுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேபடார் பப்பீஸ் இப்போ நம்மளோட பப்பி ஹவுஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி லேபடார் அப்படின்னாவே அந்த ஹெட் வந்து ஆப்பிள் ஹெட்டில் இருக்கணும், டெய்ல் வந்து ஷார்ட் டெய்லில் இருக்கணும், அது மொத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதுக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லேபடார் பப்பீஸ் நம்மளோட பப்பி ஹவுஸில் 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. மேல் ஃபீமேல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் சர்டிஃபைடோட 18,000 கொடுத்துட்ருக்குறோம். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா வித் சர்டிஃபைடோட 15க்கு கொடுத்துட்ருக்குறோம். வித்தவுட் சர்டிஃபைடு வேணும் அப்படின்னா மேல் 15க்கும் ஃபீமேல் வந்துட்டு 12க்கும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது பப்பீஸ் வேணும், ரொம்ப குவாலிட்டி லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாப் குவாலிட்டி பப்பீஸ் நம்மளோட பப்பி ஹவுஸில் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பப்பி ஹவுஸில் என்னென்ன பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு நியூ பப்பீஸ் அரைவல் வரப்போ நம்ம வீடியோ ஷேர் பண்ணுவோம் நம்ம சேனலில். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நியூ அப்டேஷன் உங்களுக்கு வரும். உங்களோட ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் ஆட் ஆகணுன்ற நபரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ உங்களுக்கு மெஜாரிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வெளியுமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் இருந்தால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். பப்பியோட காஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பப்பீஸ் ஏதாவது என்ன பப்பீஸுன்றதை நீங்கள் வந்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பப்பீஸோட நியூ அப்டேஷனான வீடியோ நம்ம பப்பி ஹவுஸில் நான் உங்களுக்கு எடுத்து அடுத்த நியூ வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.